ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருக்கிற அரிசி மாவை வச்சு பொட்டுக்கடலை முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். முறுக்கு நல்லா மொறுமொறுப்பாக ரொம்ப நல்லா இருக்குங்க. எடுத்து கையில் நான் உடச்சி காமிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு முறுக்கு மொறுமொறுப்பாக வந்திருக்குன்னு. இதை நான் அரிசி மாவை வச்சு பொட்டுக்கடலையும் சேர்த்து எப்படி அரைக்கிறதுன்னு நேற்று வீடியோவில் போட்டிருக்கேங்க. பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். செய்து நீங்கள் ஃபில் பண்ணி வச்சா நமக்கு எப்போ வேணுமோ அப்போ நம்ம எடுத்து இது போல் 10 நிமிஷத்தில் நீங்கள் டீ போடுற நேரத்தில் இந்த முறுக்கு நம்ம செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி வச்ச முறுக்கு மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு எடுத்திருக்கேன். மீதி மாவு 6 மாதம் இருந்தாலுமே நல்லாயிருக்குங்க, கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். இப்போ நான் எடுத்த மாவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேங்க. இந்த நெய்க்கு பதிலாக நீங்கள் சுடு எண்ணெய் வேணுனாலுமே சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை கையில் கசக்கி நல்லா சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே முறுக்கு மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி நல்லா இது போல் நல்லா கலந்துக்கலாம், நல்லா பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சிட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நமக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஒரே முறையாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இது போல் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாங்க. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைகிறதால நமக்கு பக்குவமாக கிடைக்கும். இல்லைன்னா மாவு இலகிட்டால் திரும்பவும் நம்ம மாவு சேர்க்க வேண்டியிருக்கும். அது அந்தளவுக்கு பக்குவமாக கிடைக்காது. இப்போ பாருங்கள், இப்போ நான் முறுக்கு மாவு கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் இலகுவாக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் கையில் எடுத்து உங்களுக்கு இது போல் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ நான் இருந்ததை 2 பாகமாக பிரித்து எடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு முறுக்கு உரல் எடுத்துருக்கேங்க. அதில் 3 கண் இருக்கிற அச்சு எடுத்திருக்கேன். அதை முறுக்கு உரலுக்குள்ளே சேர்த்து இப்போ இது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் முறுக்கு உரலுக்கு நம்ம நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவிக்கலாம். இப்போ நான் எண்ணெய் தான் தடவினேன். இதுக்கு எண்ணெய் தடவி நம்ம இது போல் நம்ம சுடும்போது நமக்கு ஒட்டாமல் நல்லா வரும். முறுக்கு உரலுக்கு ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ இருக்கிற மாவு எடுத்து வச்ச மாவு முறுக்கு உரலில் சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி போட்டுடலாம். இப்போ ஏற்கனவே எண்ணெய் ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம மாவு பிழிஞ்சிக்கலாம். இப்போது முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். முறுக்கு பிழியறதுக்கு நான் ஒரு தட்டும் ஒரு அரிக்கரண்டியும் எடுத்திருக்கேங்க. நீங்கள் பிளாஸ்டிக் பேப்பர் மேலே கூட நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பிழிஞ்சு பிழிகிறேன் பாருங்கள். நம்ம பிசைஞ்ச மாவு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. எங்கேயுமே முறுக்கு கட் ஆகாமல் நல்லா வருது பாருங்கள். இதுதான் பர்ஃபெக்டான பதம். இப்போ நமக்கு இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. சூடான உடனே நம்ம முறுக்கை சேர்த்து நம்ம பொரித்து எடுக்க வேண்டியது தான். எப்போவுமே முறுக்கு மாவு நல்லா கெட்டியாக இருந்தாலுமே முறுக்கு பிழிய வராதுங்க. முறுக்கு கட்டாகி வரும். அது போல் கட்டாகி வருதுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா அது கட்டாகாமல் நல்லா வரும். இப்போ நம்ம பாருங்கள், முறுக்கு இப்போ போட்ட முறுக்கு நல்லா வந்துடுச்சு. பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இது போல் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுத்துட்டா நமக்கு பர்ஃபெக்டான பொட்டுக்கடலை முறுக்கு ரெடிங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. வீட்டில் இருக்கிற அரிசி மாவோ இல்லை பேக்கெட்டில் வாங்குகிற அரிசி மாவு வச்சு நீங்கள் இது போல் பொட்டுக்கடலை சேர்த்து நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தேவைப்படும் போது செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், முறுக்கு பாருங்கள், பர்ஃபெக்டான கலர் பாருங்கள், ப்ரௌன் கலரில் நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். நல்லா அதே போல் மொறுமொறுப்பாகவும் இருக்குங்க. அதுக்கடுத்து 2வது தடவையும் போடுறேன் பாருங்கள். போட்டு நான் பொரிச்சு எடுத்தேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்று வீடியோவில் நான் அளவுகள் கரெக்டாக சொல்லியிருக்கேங்க. அந்த அளவுகளில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா முறுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் செய்து இது போல் முறுக்கு மாவை எடுத்து வச்சிட்டிங்கன்னா டீ போடுற நேரத்தில் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தவறாமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்.